ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீயும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சில வேண்டுதல்களை என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்க. அதில் நீ என்னிடம் வைத்த முதல் வேண்டுதலை, அதுவும் முக்கியமான வேண்டுதலை தான் இப்போது நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். ரொம்ப நாளாக எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டியோ அதை இப்போதே நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். எல்லாரிடமும் அன்போடும் பொறுமையோடும் பணிவோடும் தாழ்மையோடும் இரு. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சரின்னு கர்வத்தோடு இருந்தீன்னா அந்த கர்வம் உனக்குள்ள தோல்வியை கொடுத்துடலாம். கவனம்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும். எல்லாமே கிடைச்சாதான் சந்தோஷம்னு இல்லை. எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக கையாள கற்றுக்கோ. உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை திருப்தியாக வாழ தயாராகு. நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையே உனது பலமாக இருக்கட்டும். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். சில பேருக்கு நீ முக்கியமானவர் அல்ல என்பதை நீ ஏற்றுக்கு தான் ஆகணும். எல்லாருமே எல்லா விதத்திலும் உன்னை உயர்வாக பெருசாக நினைக்க மாட்டார்கள் அல்லவா? மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீ முன்னேறி செல்ல கற்றுக்கோ. உன் பாதையில் வழிகாட்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். துரோகம் செய்பவர்களிடம் உண்மையான கோபம் இருக்காது. உண்மையிலேயே கோபப்படுறவங்க யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க. இதை வச்சு உன் கூட இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நீ புரிஞ்சுக்கலாம். இதை ஆழ்ந்து யோசித்தாலே உனக்கு மனிதர்களை பற்றிய புரிதல் வந்துடும் அல்லவா? அதை வச்சு நீ யார் கூட நெருங்கி பழகணும், யாரை விட்டு தூரமாக விலகி இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கையில் அமைதியும் நலமும் வளமும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு சில நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா வகையிலும் நான் உனக்கு வெற்றியை தரேன். உன் வலிமை சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். சில பேருக்கு உன்னுடைய வலிமையை பார்த்து பயம் வரலாம். எங்கே நீ அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டு அவங்கள விட ஜெயிச்சு முன்னேறி போயிடுவியோன்னு நினைக்கிற மனிதர்களிடத்தில் நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ. உன் பலவீனம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கீழே தள்ள முயற்சி செய்யும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் என் தங்கமே. போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் எல்லாருமே இன்னொருத்தரை கீழே தள்ளி விட்டு தான் முன்னேறி தாண்டி போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களிடம் நீதான் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். என் அருளும் நிச்சயம் உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணுன்றதை தெளிவாக சொல்லிக் கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ அமைதியோடும் பொறுமையோடும் வாழ்க்கை வலிமையோடும் வாழ கற்றுக்கோ. என்னை நம்புனினா உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுவேன். எப்போதும் பல குடும்பங்களில் உங்களை பெற்றவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதில் அப்பா ஒரு ரகம்னா அம்மா இன்னொரு ரகம். அப்பாவுக்கு எப்போதுமே அன்பை வெளிப்படுத்த தெரியாது. அவங்க உங்ககிட்ட அவ்வளவோ பெருசாக பேச மாட்டாங்கன்னு நீ வருத்தப்படாதே. நீ ஏன் போய் அவங்கக்கிட்ட பேசுனீன்னா அவங்க மனசில் இருக்கிறதையெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்பத்துக்காக என்ன செய்ய போகிறோம், நம்ம மனைவி குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போகிறோன்ற எண்ணத்தோடு தான் 24 மணி நேரமும் வாழ்க்கையில் அதையே நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. உன் தாயும் அப்படி தான். தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, தான் நினச்சதை வாங்கினாலும் சரி, தனக்கு பிடிச்சதை சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ, தான் நினைக்கிறத வாங்குகிறோமோ இல்லையோ, தான் பிள்ளையை எப்படியாவது வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணுன்ற எண்ணம் தான் அவங்க மனசில் எந்நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி தன்னை பற்றி யோசிக்காமல் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையும் வருங்காலத்தையும் பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய உன் பெற்றோர்களை நீதானே நல்லா பார்த்துக்கணும். அவங்க இல்லாத போது அவங்க அருமை பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு நீ கண்ணீர் விடுறதால எதுவும் சரியாகிடாது. ஏன்னா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கும் அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அவங்க கூட இருக்கிறதால அலட்சியப்படுத்துகிற மனிதர்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சிக்கோங்க, மாறிக்கோங்க. உங்களை பற்றி அடுத்தவங்க 1000 கருத்துக்களை சொல்லலாம், 1000 விமர்சனங்களை வைக்கலாம், யார் என்ன வேணால் சொல்லட்டும். ஆனால் நீ எப்போதும் அமைதியான மனநிலையில் இருப்பதற்கே முக்கியத்துவம் கொடு. நீ அமைதியாக மனசோடு இருக்கும்போது அதுவே உன்னை நல்வழிப்படுத்திடும். யார் என்ன சொன்னாலும், அடுத்தவங்களை பற்றி குறை சொன்னாலும் புகார் சொன்னாலும் நீ பதில் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ யாரை பற்றியும் புகார் சொல்லவும் வேண்டாம்.
முடிஞ்சா அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்திடு. இந்த உலகம் மொத்தத்தையும் உன்னால் திருத்தவும் மாற்றவும் முடியாது. ஆனால் உனக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு நீ ஒதுங்கி நிற்கலாம் அல்லவா? நீ கவனமாக, அதே நேரத்தில் சிறப்பாக, சரியாக, தகுதியோடு இருந்துக்க தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும். சிலரோட பார்வையில் நீ இளமையான ஆளாக இருக்கலாம். சில பேருடைய பார்வையில் நீ முதியவராக தெரியலாம். ஒருத்தருக்கு உன்னை பார்க்கும்போது திறமைசாலியாக தெரியலாம். இன்னொருத்தர் உன்னை மோசமான குணமுள்ள ஆளுன்னு உன்னை பற்றி நினைக்கலாம். உண்மையிலேயே நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறத இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் உன்னை பற்றி ஒரே விதமாக நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் நீ ஒவ்வொரு விதமாக தெரியும் போது நீ எதை எப்படி யாருக்கு போய் விளக்க வச்சுக்கிட்டே இருப்ப? யார் என்ன நினச்சாலும் நினைக்கட்டும்னு விட்டுரு. யாருக்கும் போய் உன்னை பற்றிய தன்னிலை விளக்கத்தை நீ சொல்ல வேண்டாம். இயல்புக்கு மாறாக வாழ்க்கையை வேறு விதத்தில் வாழ நினச்சா சிக்கல்கள் தான் வரும். வாழ்க்கையை அதன் போக்கில் இயல்பாகவே ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து உனக்கு பிடிக்காத விஷயங்களை மட்டும் மாற்றிக்க முயற்சி செய். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யாரோ உன்னை ஏதோ சொல்கிறாங்க, திட்டுறாங்க, உன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்றதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நீ யாருங்கிறத உனக்கு காட்டுறதும் அவங்களுடைய குணம் என்ன, அவங்க யாருன்றதை உனக்கு புரிய வைப்பதும் அவர்கள் செய்த அவமானம்தான். மொத்தத்தில் அது ஏதோ ஒரு வகையில் உனக்கு பயன்பட்டுருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களை எல்லாம் நல்லவங்க நம்பிக்கிட்டே இருக்காம அவங்க செய்கிற செயலாலும் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் மூலமாகவும் ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்க கற்றுக்கோ. நல்லவங்களுக்கு எங்கே போனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நல்லவங்களை மனசில் இருக்கிறத அப்படியே அப்பட்டமாக வெளிப்படையாக பேசிடுவாங்க, செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது. பொய்யாக நடிப்பவர்களோட ஒத்து போகவும் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சிரிக்கவும் தெரியாது. என் அன்பு பிள்ளையே, நீ இப்படி அப்பாவி வெள்ளந்தியாக இயல்பான நல்ல குணமுள்ள பிள்ளையாகத்தானே இருக்க. ஒவ்வொரு முறையும் நீ எல்லார்கிட்டையும் நன்றி உணர்வோடு நடந்துக்கிற, எல்லாருக்கும் நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க அப்படி இல்லைன்றத இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியா? நீ எப்போதும் மன நிறைவோட மகிழ்ச்சியோடு வாழணும்னு ஆசைப்பட்டாலும் உன் வாழ்க்கை உனக்கு அதை கொடுக்க மாட்டேங்குது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி உன்னை வாழ விட மாட்டாங்க. அதுதானே உன் பிரச்சனை. எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. உனக்கு தரமானதை, உன் வாழ்க்கைக்கு சரியானதை, சிறப்பானதை இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த உலகத்தில் நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பெரும்பாலானோர் சும்மா பிறந்துட்டோமேன்றதுக்காக வெறும் உயிரோடு மட்டும்தான் இருக்காங்களே தவிர வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட லட்சியத்தோட அதுக்காக முயற்சி செய்கிறவங்க மிகவும் குறைவான மனிதர்கள் தான். என் அன்பு பிள்ளையே, நீ பிறந்துட்ட வாழணும்னு நினச்சி வாழாமல் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு நினச்சி அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக செய். எதையாவது புது அக்கறையோட, புது முயற்சியோட, புத்துணர்ச்சியோட, புது தெளிவோட நீ தெம்போட தைரியமாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சு நின்றுடு என் செல்லமே. சில சமயங்களில் சில விஷயங்களை நீ விட்டு விடுவதற்கு காரணம் அங்கே அன்பு இல்லைனோ அல்லது முயற்சியை கைவிடணும்னோ இல்லை. சில விஷயங்கள் உனக்கு ஒத்து வராதுங்கிற போது, சில மனிதர்கள் உன் குணத்தோட ஒத்து போகாத போது நீ அவங்கள விட்டு பிரிஞ்சு நிற்கணும்னு ஆசைப்படுற. அது நல்லது தானே? ஒத்து போகாத விஷயங்களையும் ஒத்து வராத மனிதர்களையும் கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு நீ கொஞ்சம் பிரிஞ்சு நின்னா, விலகி ஒதுங்கி நின்னா அவர்களுக்கு உன்னை பற்றின புரிதல் வர்றதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எப்போதுமே எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களும் நீ விரும்புவதைப் போலவே சரியாக இருந்துட மாட்டாங்க. நீ தான் வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். எந்த விஷயத்தையும் எதையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உன்னை தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் உண்மையோடும் நேர்மையோடும் எல்லாரிடமும் அன்பு செலுத்தி வாழ பழகு. தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதே. எது முக்கியம், எது அனாவசியம்னு புரிஞ்சுக்கிட்டு முக்கியமான விஷயங்களை உற்று நோக்கு. அனாவசியமான அவசியமற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வை.
இந்த உலகத்தில் இருக்கும்போதே நீ முழுமையாக வாழ்க்கையை வாழ்ந்துடு என் செல்லமே. ஏன்னா மறுபடியும் உனக்கு மனித பிறவி கிடைக்குமான்றது தெரியல. இந்த பிறவியில் கிடைச்ச இந்த மனித வாழ்க்கையை சந்தோஷமா ரசித்து வாழ்ந்தினா அதுவே உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை வரவழைக்கும். உன் வாழ்க்கைக்கு முடிவாக நான் கண்டிப்பாக மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்தே தீருவேன். யாராவது உனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சாலும் கூட நீ அவர்களை ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. அடுத்தவங்களை பழிவாங்கணும்னு நினச்சினா உன் நிம்மதி தான் கெட்டு போகும். யார் உன்னை கெடுக்க நினச்சாலும், உன் வாழ்க்கையை அழிக்க நினச்சாலும், உன் மனசை உருக்குலைக்க நினச்சாலும் அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து நீ அகற்றிவிடு. அப்படி இல்லாட்டி நீ அவங்களை விட்டு விலகி நின்றுடு. அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். நீ செய்கிற நன்மை தீமைகளை எல்லாம் இந்த வராகியமாக குறித்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். காலமும் நேரமும் வரும்போது அதை நிச்சயம் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. வாழும்போது வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துடணும் என் செல்லமே. வாழும்போது வாழ்க்கை வாழாமல் இளமையில் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு யோசிச்சுட்டு முதுமை வரும்போது வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டோமேன்னு அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுலையும் கவலைப்படுறதுலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இளமை காலத்திலேயே இந்த நடுத்தர வயசில் இருக்கும்போதே வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய திறமைகளை அதில் தெரியப்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டிடு. உன் திறமையின் மூலமாக இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருவேன். ஏற்றம்ங்கிறது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. இரக்கமும் சோதனைகளும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் தான். எதையுமே தப்பாக நினைக்காத. நீ ஒரு திட்டம் போட்டு அது நடக்கணும்னு ஆசைப்படும்போது அது நடக்காமல் தோல்வி அடையுதுன்னா உனக்கு மேலாக இருக்கும் இந்த வராகியம்மா தான் அதில் உனக்கு தோல்வியை கொடுத்தேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் உனக்கு மேலாக இருக்கும் இந்த தாய் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சது போல் ஒரு விஷயம் சரியாக நடந்து உன் திட்டங்கள் ஜெயிக்குதுன்னா அதுக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன். ஒரு விஷயம் நடக்காட்டி நான் அதை உனக்கு அனுமதிக்கலைன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எந்த விதத்திலும் முயற்சி செய்யாமலே இருந்தீனா உன் திறமைகள் எப்படிப்பட்டதுன்றதை எப்படி யாருக்கு தெரியப்படுத்த முடியும்? உன் திறமைகளை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சில விஷயங்களை பற்றி தெரியாமல் புரியாமல் இருக்கும்போது அது பயத்தை தரலாம். ஆனால் எல்லாத்தையும் ஏன் எப்படி எதுக்குன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீன்னா அது உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தானே கொடுக்கும். ஒவ்வொரு அடியையும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வச்சினா எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும். உன் பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை பல மடங்கு பெருசாக இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை நீயே முதல்ல புரிஞ்சுக்கோ. அதற்காக நேரம் ஒதுக்கி தனிமையில் உட்காந்து நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உன் பலம் பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா செயலில் இறங்கு. உன்னை பற்றி நீ புரிஞ்சுக்காமல் இருந்தீனா நீ இப்படிதான்றதை இந்த உலகம் ஒரு தீர்மானத்துக்கு வந்து நீ இப்படிதான்றதை உனக்கே எடுத்து சொல்லும். மற்றவங்க கவனத்தையும் மற்றவங்க கருத்துக்களையும் நீ பெருசாக நினைக்காம மெல்ல மெல்ல உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கு.